வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், கீழே உள்ள ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிவிடெண்ட்னா என்ன? டிவிடெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பங்குல முதலீடு பண்ணியிருக்கோம். அந்த பங்குல முதலீடு பண்ணது மூலியமா அந்த கம்பெனி ஒரு லாபத்தை ஈட்டுது. அந்த லாபத்தில் ஒரு பங்கு தன்னோட ஷேர் ஹோல்டருக்கு தரணும்னு நினைக்கிது ரிட்டர்ன்ஸா. அந்த ரிட்டர்னுக்கு பேர் தான் நம்ம டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிவிடெண்ட் அந்த கம்பெனி எல்லா வருஷமும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. லாபத்தோட பங்கை அவங்க கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க வேற செக்டர்லையோ இல்லை வேற இதுலேயோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணலாம். இது கம்பெனியோட விருப்பம். எல்லா வருஷமும் டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்பெனிகளுக்கு கம்பல்சரி கிடையாது. இப்போ அந்த கம்பெனி 100% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதை எதை பேஸ் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க? மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணியா? இன்னைக்கு ஒரு கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1000 ரூபா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அவங்க 100% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1000 ரூபா நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைக்காது. இப்போ டிவிடெண்டை எதை பொறுத்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூவை பொறுத்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபேஸ் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ் 1000 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா இருக்கலாம், 2 ரூபா இருக்கலாம், 3 ரூபா இருக்கலாம். இப்போ 1 ரூபா அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ 100% டிவிடெண்ட் அப்படின்னா அந்த 1 ரூபா தான் ரிட்டர்ன்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். கம்பெனி தன்னோட ஷேர் ஹோல்டருக்கு எப்படி இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க? கம்பெனி ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. அதில் ஒரு ரெக்கார்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்ட் டேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கார்ட் டேட் மார்ச் 10 சொல்லி எடுத்துப்போம். கம்பெனி இந்த ரெக்கார்ட் டேட்டில் யாரெல்லாம் என்னோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ நீங்களாம் என்னோட டிவிடெண்டை பெறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. என்னோட கம்பெனி இந்த 500% இந்த டேட்டில் டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே எக்ஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் டேட்டோட 2-3 நாள் முன்னாடியே இருக்கும். இப்போ மார்ச் 10 நம்மளுக்கு ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 8 இல்லை மார்ச் 7 நம்மளுக்கு இந்த எக்ஸ் டேட் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ் டேட் எதுக்கு அப்படின்னா, இப்போ இன்ஃப்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க மார்ச் 9 ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த டிவிடெண்ட்க்கு எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிடையாது. யாரெல்லாம் இந்த எக்ஸ் டேட்லேருந்து இந்த ரெக்கார்ட் டேட் வரைக்கும் அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த டிவிடெண்ட்க்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்டே கொடுக்காத கம்பெனிகள் இருக்கா? நிச்சயம் இருக்குது. எந்த மாதிரி கம்பெனிகள் அது? இப்போ கூகுள் போன்ற நிறுவனங்களே டிவிடெண்ட் கொடுக்கறதில்ல. ஏன் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க கொடுக்காததுக்கான காரணம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்க தயார். ஆனால் நாங்கள் கொடுக்குற டிவிடெண்டை வச்சு நீங்கள் அதன் மூலியமாக அதிகபட்சம் எவ்வளோ கெயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3% 4% வரைக்கும் கெயின் பண்ண முடியும். ஆனால் அதை எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 10-15% எப்போதுமே கேபிட்டல் கெயினை கொடுக்க முடியும். இப்போ கேபிட்டல் கெயின் கொடுக்கறது மூலியமாக எங்களோட ஷேர் ப்ரைஸ் ஒரு 10% 15% எப்போதுமே கெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் மூலியமாகவே அதிகபட்ச ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கு ஒரு கம்பெனி உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்ட்க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணுமா? 2020 ஏப்ரல் வரைக்கும் எந்த ஒரு கம்பெனிலேருந்து கொடுக்கப்படுற டிவிடெண்ட்டுக்கும் எந்த விதமான டேக்ஸுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் ஏப்ரல் 2020 நீங்கள் வருஷத்துக்கு 5000 ரூபாய்க்கு மேலே டிவிடெண்ட் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா அதுக்கு 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. டிவிடெண்ட் ஈல்ட்னா என்ன? டிவிடெண்ட் ஈல்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கம்பெனி எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வீடியோவில் டிவிடெண்ட்னா என்ன, டிவிடெண்டுக்கு டேக்ஸ் இருக்கா இல்லையா, டிவிடெண்ட் ஈல்ட்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக வேறு எதுவும் அப்டேட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.